மட்டும் இப்ப இது சாப்பிடல அப்புறம் நான் சாப்பிட வைக்க வேண்டியதா வரும்னே பாத்துக்குங்க. நீ ஊத்துன சாம்பார்ல கரப்பான் பூச்சி கிடக்குது. யார்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்க. இந்த முறை நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். ஊத்த ஆள் இல்லன்னு குருமாவாளிய பக்கத்துல வச்சா இவங்க ஏதோ தண்ணிய குடிக்கிற மாதிரி குருமாவை ஊத்தி ஊத்தி குடிக்கிறாங்கப்பா. அப்ப பாபா வெட்டியாவே சுத்துறதும் கடுப்பாதான்ப்பா இருக்கு. வயித்த வேற பசிக்குதே. சாப்பிடலாம்னா பாக்கெட்ல 10 பைசா இல்லையே. என்னது இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பேங்க்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு. அக்கா என்னக்கா பேங்க்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? தம்பி உனக்கு விஷயமே தெரியாதா? காலையில சொல்லாம கொள்ளாம கவர்மெண்ட்ல இருந்து பெண்கள் அக்கவுண்ட்டுக்குலாம் 5000 போட்டு விட்டுருக்காங்கப்பா. இந்த மாசம் 1000 ரூபாய்க்கு பதிலா 5000 ரூபாய் போட்டிருக்காங்கப்பா. அதை எடுக்கத்தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியலையே. உடனே வீட்டுக்கு போவோம். A few moments later. இந்த விஷயம் காதுக்கு வரலன்னு நினைக்கிறேன். தெரியறதுக்குள்ள பேங்க்ல போய் எடுத்துட்டு வந்துருவோம். Two minutes later. அப்பாடா ஒரு வழியா காசு எடுத்தாச்சு. இதுல 1000 மட்டும் அம்மாட்ட கொடுத்துட்டு 4000 அமைக்கிற வேண்டியதான். சரிக்கானி அம்மா இந்தாங்கம்மா இந்த மாச காசு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. என்னடா அதிசயமா? நீ போய் காசு எடுத்துட்டு வந்திருக்க. எப்பயும் போக சொன்னா கூட போக மாட்டேன். அது ஒண்ணு இல்லம்மா போர் அடிச்சிச்சு அதான் போயிட்டு வந்தேன். என்னடா 500 ரூபாய் எச்சா இருக்கு. ஐயோ கணக்கு தெரியாம 500 ரூபாய் சேர்த்து வச்சிட்டேன் போலயே. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்லம்மா வேலைக்கு போனோமா அதோட சம்பள காசு வந்துச்சு. பரவாயில்லையே இப்பவாச்சு உருப்படியா வேலைக்கு போனியே. அப்பாடா எப்படியோ சமாளிச்சாச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்படிதாங்க இந்த கதையில நம்ம குட்டி குஞ்சா இந்த மாதிரி கில்லாடி வேலை பார்த்துட்டு அவரோட காலத்தை வெட்டியாவே ஓட்டிட்டு இருந்தாருங்க. இப்படி இருந்த நம்ம குட்டி குஞ்சா எதனால ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றாரு? அதனால வர்ற கஷ்டத்தெல்லாம் நம்ம குட்டி குஞ்சா ஸ்டைல்ல பாருங்க. சோ பாக்குற நீங்க ஒரு லைக் போட்டாச்சுன்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. அப்பதான் நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அடியே மல்லிகா என்னங்கக்கா? காலையில கவர்மெண்ட் 5000 ரூபாய் காசு போட்டுச்சே எடுத்துட்டியா? 5000மா? என்னக்கா சொல்றீங்க? என் பையன் 1000 ரூபான்னு சொன்னான். அடி உன் பையன் காலையில 5000 எடுத்து என்னது என் கண்ணால பார்த்தேன்டி. உன்ட குடுக்கலையா அப்ப? ஆத்தி இப்படி வந்து போட்டு விட்டுட்டாங்களே. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இவனை இப்படியே விட்டா சரி வராது. ஏதாச்சும் ஒரு கடையை போட்டு கொடுத்தாதான் உருப்படுவான். Several days later. அப்பாடா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். நல்ல வேளை வீட்டுல பாவம் பார்த்து ஹோட்டல் வச்சு கத்துட்டாங்க. ஆண்டவா எப்பயும் போல எனக்குன்னு எவனை லூசு பையில உருவாக்கி அனுப்பாம கொஞ்சம் நல்ல கஸ்டமரா அனுப்புங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வாங்கண்ணே உட்காருங்க. உங்க கடையில என்ன இருக்கோ அது எல்லாத்துலயும் ஒரு செட்டு கொண்டு வாங்கண்ணே. எல்லாத்துலயுமா? இங்க கொண்டு வர சொல்றேன். ஆஹா முத போனியே அருமையான போனியா இருக்கே. இன்னைக்கு இவரை வச்சே கல்லா கட்டிட வேண்டியதான். 2 minutes later. அண்ணே நீங்க கேட்டெல்லாம் இருக்கு. நீங்க முத கஸ்டமர்னால உங்களுக்கு அதிரடி ஆஃபர். நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்கண்ணே. அப்படியானே ரொம்ப நன்றினே. ஆரம்பிக்கலாங்களா? ஆத்தி இவர் திங்கறத பார்த்தா சோத்துக்கு செத்தவரா இருப்பார் போலயே. காசு தருவாரா என்னன்னு தெரியலையே. A few moments later. யோ கடைக்காரரு என்னையா இது? என்னாச்சுனே ஏன் கத்துறீங்க? இங்க பாரியா நீ ஊத்துன சாம்பார்ல கரப்பான் பூச்சி கிடக்குது. என்னன்னே சொல்றீங்க? கரப்பாம்பூச்சியை காட்டுங்க. உன் கண்ணு என்ன குருடா? இதா கிடக்குது பாரியா. என்னையா ஹோட்டல் நடத்துற? இல்லையா உன் கடையை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அண்ணே இன்னைக்கு தானே கடையை திறந்திருக்கேன். திறந்த அன்னைக்கே மூட வச்சிடாதீங்கண்ணே. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை.
நான் ரொம்ப சுத்தபத்தமான ஆளு. எனக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் பொறுங்கண்ணே, வந்துறேன். 2 minutes later. யார்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்க? இந்த முறை நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். Flashback. நீங்க இந்த மாதிரிலாம் வேலை பாப்பீங்கன்னு தான் ஹோட்டல் முழுக்க கேமரா வச்சிருக்கேன். எவனும் என்னையே அசைக்க முடியாது. ஐயய்ய, எப்படியாச்சு எவனையாச்சும் ஏமாத்தி உடம்பு வளர்த்துக்கலாம் தான் நிறைய பேர் திட்டுறாங்கப்பா. என்ன பொழப்பு இது? வணக்கம்ண்ணே. வாங்கண்ணே, என்ன சாப்பிட்றீங்க? ஒரு சாப்பாடு கொண்டு வாங்கண்ணே. உட்காருங்கண்ணே, கொண்டு வர சொல்றேன். வேற சைட் டிஷ் ஏதாச்சும் வேணுமா? சைட் டிஷ் என்னென்ன இருக்கு? அண்ணே, நம்ம கிட்ட ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும்ண்ணே. சாப்பிட்டு பாக்குறீங்களா? அப்படியாண்ணே? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்ண்ணே. இல்ல ஃப்ரெஷ் மீன். ஃப்ரெஷ் மீனா? அது எப்படிண்ணே? நீங்க மட்டும் ஃப்ரெஷ்ஷா தரீங்க, ஆனா அண்ணே மீன் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இல்ல. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும், பாத்துக்கங்க. ஐயோ அண்ணே, நீங்க உட்காருங்க. நம்ம கடை மீன் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். என்ன, நீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருங்க. 2 நிமிஷத்துல மீன் வந்து தரும். A few moments later. ஓ கடைக்காரரே, என்ன யார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கட்ட மரலாம் பார்த்தா உங்களுக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? அண்ணே, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏய்யா, யோ நீ மீன் வேணுமான்னு கேட்டப்ப என்னையா சொன்ன? ஃப்ரெஷ் மீன் நல்லா இருக்கும்னு சொன்னேன். மீன் டேஸ்ட் எதுவும் நல்லா இல்லையா? டேஸ்ட்ல நல்லா தான் இருக்கு. வேற என்னண்ணே பிரச்சனை? ஃப்ரெஷ் மீன்னு சொல்லிவிட்டு என்னையா செத்து போன மீனை கொண்டு வந்து வச்சிருக்கேன்? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அண்ணே, இப்பதானே புரியுது நீங்க எந்த ஃப்ரெஷ் மீனை கேக்குறீங்கன்னு. இருங்கண்ணே, கொண்டு வர சொல்றேன். ஆஹா, என்னத்தையாவது பண்ணி காசு கொடுக்காம ஓடிடலான்னு பார்த்தா விட மாட்டான் போலயே. அண்ணே, நீங்க கேட்ட ஃப்ரெஷ் மீனை கொண்டு வந்தாச்சு. இது எப்படின்னு சாப்பிடுறது? நீங்க தானே கேட்டீங்க, எப்படியாச்சு சாப்பிட்டுங்க. இப்ப எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு, நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க மட்டும் இப்ப இத சாப்பிடல, அப்புறம் நான் சாப்பிட வைக்க வேண்டியதா வரும்னே பாத்துக்குங்க. அண்ணே, 2 பரோட்டா கொடுங்கண்ணே. உட்காருங்கண்ணே. டேய், அண்ணனுக்கு 2 பரோட்டா வைங்க. 1 hour later. முதலாளி, குருமா முடிஞ்சு. புடிச்சிச்சுன்னா உள்ள போய் எடுத்துட்டு வாயா. ஒரு அண்டா குருமாவும் முடிஞ்சு. அண்டா கிண்டா எதுவும் ஓட்டையா? அண்டா ஓட்டையில முதலாளி, இப்போ ஒருத்தர் 2 புரோட்டா சாப்பிட்டு போனார்ல, அவர் தான் மொத்த குருமாவையும் தின்னுட்டு போயிடாரு. என்னையா சொல்ற? அவர் வாங்குனது வெறும் 2 புரோட்டா தானே, அதுக்காகவா ஒரு அண்டா குருமாவும் காலி பண்ணாரு? ஊத்த ஆள் இல்லன்னு குருமாவாளிய பக்கத்துல வச்சா இவங்க ஏதோ தண்ணிய குடிக்கிற மாதிரி குருமாவை ஊத்தி ஊத்தி குடிக்கிறாங்கப்பா. மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஊரோட பெஸ்ட் ஹோட்டல்ல